இந்த ஒரு வாரத்துல மட்டும் 11 குவாரி மதுரை மாவட்டத்தில் அடைச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த குவாரியை மூண்டதுதான் என்னைக்கு திறக்க மாட்டாங்க. எந்த விதத்திலையும் எதையும் சரி பண்ண முடியாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிடிஆர் நிர்மல்குமார் உங்க எல்லாருக்குமே தெரியும். பல கட்சி அமாவாசை, ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜக போனவர், அப்புறம் டிடிவி தினகரன் இருந்தவர், அதிமுக கிட்ட வந்தவர், அப்புறம் பாஜக கிட்ட போனவர், இப்ப டிவிகே கிட்ட போனவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறு, கடந்த கால வரலாறை நாம அப்படியே ஒரு படமாக எடுத்து போடலாம். அதாவது அமைதிப்படை அமாவாசை இருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நபர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். அவர் என்ன வேலைனாக்க, அவருக்கு தாவேக அரசின் மீது எந்த பழி வந்தாலும் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்து போகிறார்கள், அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள், எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார்கள், குதிரை பேரம் நடத்துகிறார்கள் சொல்லிட்டு தாவேகாவின் மீது எந்த விதமான விமர்சனம் வந்தாலும், தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் இதைதான் குத்தி காட்டி பேசுவார். அது மட்டும் இல்லாம அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியை ஒழுங்காக நடத்தி செல்ல முடியவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிக்கிட்டு போவார். நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமா அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாம பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும், திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இவர் அவதூறு பரப்பலாம், ஆனா நாம ஏதாவது பேசினாக்க நம்ம மேல அவதூறு சொல்லிட்டு கேஸுக்கு போவாங்க இந்த டிவிகே பயலுங்க. ஆனா இவங்க அவதூறு பரப்புவதை நாங்க எல்லாம் கேட்க கூடாது, நாங்கள் அதற்கு பதிலடி கொடுக்க கூடாது. அப்படித்தானே சிடிஆர் நிர்மல்குமார்? இன்றைக்கு சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட அப்படிதான் கேள்வி கேட்கும் பொழுது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர பார்க்கிறார்கள், எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அண்ணே, அங்க ஒரு லாக்அப் டெத் ஆகி போச்சுனே, என்னன்னே தலைவர் ஆட்சியில் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டாக்க, அதிமுகவும் திமுகவும் கரம் கோர்க்க இருக்கிறார்கள். ஆனா 3 வயசு பொம்பளை புள்ளிய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னே, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள். ஆனா 80 வயசு கேள்விய வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னே, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள். ஆனா பள்ளிக்கூடத்துல உங்க அமைச்சரா ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னே, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள். ஆனா அங்க பாருங்க உங்க தலைவர் டான்ஸ் ஆடுறாரு, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள். அண்ணே அங்க பாருங்கண்ணே மணல் அல்றாங்க, அனுமதிக்கப்பட்ட அளவை விட பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கண்ணே, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள். அண்ணே கரண்ட் கட் ஆகுதுன்னே, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள். என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கிறோம். உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்ல, வக்கு இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. அதுக்கே அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர பார்க்கிறார்கள், சதி செய்ய பார்க்கிறார்கள். மறுத்துட்டாங்க, திமுகவும் மறுத்துருச்சு, அதிமுகவும் மறுத்துருச்சு. அப்புறம் நீ என்ன டேஷுக்கு பேசிட்டு இருக்க? அந்த 2 கட்சியும் மறுத்துருச்சு, அப்புறம் என்ன நீ டேஷுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அதாவது டேஷ் என்பது அன்பார்லிமெண்ட் வார்த்தை கிடையாது. ஏன்னா உங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே டேஷ் போட்டு பேசியிருக்காரு. அப்ப முதலமைச்சரே டேஷ் போட்டு பேசும்போது நாங்க உங்களை டேஷ் போட்டு பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒடுக்கு ஆட்சி நடத்த துப்பலனா டேஷ் ராஜினாமா பண்ணிட்டு போ. உன் துறையை கவனிக்க உனக்கு துப்பலனா டேஷ் ராஜினாமா பண்ணிட்டு போ. தமிழ்நாடு முழுக்க மின்தடை இருக்கிறது, அதை எங்கேயாவது உன்னால சரி பண்ண முடியுமா? வான் துறை தானே, சட்டத்துறை இதோ சிறைச்சாலையெல்லாம் கண்ட்ரோல்ல தானே வருது. லாக்அப் டெத் உன்னுடைய 60 நாள் ஆட்சியில 60 நாள் ஆட்சியில 4 லாக்அப் டெத். அப்புறம் என்ன டேஷுக்கு நீ சட்டத்துறை அமைச்சரா இருக்க? புரியுங்களா? என்ன டேஷுக்கு நீங்க மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கீங்க? அதை பார்க்க வக்கில்ல. இந்த பக்கம் அதிமுக வீட்டு ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கறதுக்கு வந்துட்டாரு. அதிமுக சரியாக செயல்படவில்லை, அதிமுக அதல பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை சரியில்லை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பொத்திண்டு சாத்திண்டு உங்க வேலையை பாருங்க. சிடிஆர் வான் தோற அங்க நாரிக்கிட்டு கிடக்கு. பொதுமக்கள் மத்தியில் அங்க போராடுறாங்கல்ல, கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று அவங்க கிட்ட போயிட்டு சொல்லு, அதிமுகவும் திமுகவும் சதி செய்கிறார்கள், ஹார்ட் டிஸ்க திருடிட்டு போய்விட்டார்கள், பீஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிட்டார்கள், அப்புறம் என்ன கூந்தலுக்கு சார் நீங்க அமைச்சர் பதவியில இருக்கீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்டுருவாங்க. நாங்க கேட்க மாட்டோம், பொதுமக்கள் கேட்டுருவாங்க. அந்த பொதுமக்கள் கிட்ட போயிட்டு நீங்க போய் நின்னீங்கன்னா, அப்ப தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு இருக்குதா இல்லையா? அறிவிக்கப்படாத மின்வெட்டு. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? 4 லாக்அப் டெத் நடந்திருக்கிறது, இதற்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா?
அப்போ உன் துறையை பார்க்க உனக்கு வக்கு இல்ல. நீ என்ன இங்க அதிமுக திமுக சதின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்ட. இன்னும் எத்தனை நாளைக்கு ஐயா உருட்டுவீங்க இத? இன்னும் 5 வருஷமே தான் உருட்ட போறீங்க, அது எங்களுக்கு தெரியும். இன்னும் எந்த பிரச்சனை ஏன் தாவேகா விஜய் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு தனுஷ் கட்சியில போய் சேர்ந்தாலும் கூட, லெஜண்ட் சரவணா கட்சியில போயிட்டு விஜய் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு போய் சேர்ந்தா கூட அதிமுகவும் திமுகவும் சதி செய்து விட்டார்கள். ஏன் பாடையில போகும்போது கூட பாடையில கூட படுத்துக்கிட்டு அதிமுகவும் திமுகவும் சதி செய்து விட்டார்கள். இதுதான் பேசுவியா? ஏன்னா உங்களுக்கு வேற இதே கிடையாதா? பதிலே கிடையாதா? இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் லேண்டு தூக்கி கொடுத்துட்டீங்க. நீதிமன்றம் ரத்து பண்ணுது, நீங்க ரத்து பண்ணல, நீதிமன்றம் ரத்து பண்ணுது. இதுக்கும் திமுக அதிமுக தான் சதியா? அப்ப எதுக்கு தான் நீங்க திமுகவும் அதிமுகவும் இழுப்பீங்க? இவ்வளவு உத்தம மாதிரி உலக யோக்கியன் மாதிரி இன்றைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காருல்ல. உங்கள் துறை அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் மதுரை மாவட்டத்துல 11 கல்குவாரிகளை மூடினார். 11 கல்குவாரிகளை உங்க தாவேகா ஆட்சியில உங்க அமைச்சர் மூடினார். ஆனால் திருப்பரங்குன்றம் பக்கத்துல இருக்கக்கூடிய கருவேலம்பட்டியில கோபாரி அப்படின்ற ஒரு நபர், உங்களுடைய நெருங்கிய நண்பராக தற்பொழுது வலம் வரக்கூடியவர்கள், உங்கள் உடனே பயணிக்கக்கூடியவர் அந்த கோபாரி என்பவர், அவருடைய கல்குவாரி மட்டும் கருவேலம்பட்டியில இயங்கிக்கிட்டு இருக்கே. இதுக்கு என்ன பதில்? அவருடைய கல்குவாரியும் மூடப்பட்டது. டி.கே. பிரபு உங்க அமைச்சரால உங்க அரசால மூடப்பட்டது. அந்த கல்குவாரி இப்ப மீண்டும் திருட்டுத்தனமாக இயங்குகிறது உங்க தொகுதியில. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இத்தனைக்கும் அந்த நபர் உங்க உடனே பயணிக்கிறார். உங்களுடன் வீடியோ எடுத்து அவர் குடும்பத்தோடு தொடர்ச்சியாக போட்டோ வீடியோக்களை எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார். நீங்க போய் பேசுறீங்க, அந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் பேசுறீங்க, நீங்களே பேசுறீங்க, உங்க வாயால பேசுறீங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி எங்களுடைய ஆட்சி, அன்னையிலிருந்து ஒரு கல்குவாரி இயங்காதுன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க. கல்குவாரி 10 குவாரி மூடுறதுக்கு அப்புறம் நீங்க போய் அங்க மக்கள் கிட்ட பேசும்போது என்ன சொன்னீங்க? நாங்க 10 குவாரியை மூடிட்டோம், இனி எக்காலத்திலும் திறக்க முடியாதுன்னு வாய்ஸ் ஓடால் பேசுனீங்கல்ல. அதே இடத்துல ஒரு பொதுமக்கள் கேட்கிறாரு உங்களை பார்த்து, அண்ணே குவாரி இயங்குதுண்ணே, இயங்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு அதே இடத்துல உங்களை மூக்கறுத்தாரா இல்லையா? இந்த ஒரு வாரத்துல மட்டும் 11 குவாரி மதுரை மாவட்டத்தில் அடைச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த குவாரியை மூண்டது தான், என்னைக்கு திறக்க மாட்டாங்க. எந்த விதத்திலையும் எதையும் சரி பண்ண முடியாது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சிடிஆர்? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன டேஷ் பதில் வச்சிருக்கீங்க நீங்க? உங்க தொகுதியில உங்க அமைச்சர் உங்க ஆட்சியில மூடன கல்குவாரி இப்ப எப்படி இயங்குது? எப்படி இயங்குது நாங்க சொல்லட்டுமா? அந்த கோபாரி என்பவர் மாதம் 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கப்பம் கட்டுகிறார். மாதம் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் அவர் குவாரியை இயங்குவதற்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. இது உண்மையா இல்லையா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். அப்புறம் எப்படி 10 குவாரியில அந்த ஒரு குவாரி மட்டும் இயங்குது? அந்த கோபாரி என்பவர் எப்படி உங்களுடனே பயணிக்கிறார்? அப்ப அவரிடமிருந்து நீங்கள் கை நீட்டி வாங்கியது எவ்வளவு சார் வாங்குனீங்க? உங்க நண்பராமே, நெருங்கிய நண்பராமே, உங்களுக்கு செலவுலாம் அவர் தான் பாத்துக்கிறாராமே, வந்துட்டு போகலாம். இது கேட்டா நீங்க அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, நாங்க கேட்கிறோம், திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஊழல் பண்ணிட்டான்னு நீங்க சொன்னீங்களே, ஆதாரம் குடியா? ஆதாரம் குடியா? 30,000 கோடிய உதயநிதி ஸ்டாலினும் சபரீஷனும் அப்படியே பதுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்களா ஒவ்வொரு மேடையிலும்? ஆதாரம் குடியா? இதுக்கு என்ன சொல்லுவ இப்ப நீ? இப்போ ஒருவேளை நீ குவாரி ஆளுகிட்ட அந்த கோபாரிகிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு ஆதாரம் கொடு நீ கேட்டனா, நான் கேட்கிறேன் ஆதாரம். 30,000 கோடி திமுக சபரீஷனும் உதயநிதி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல, ஆதாரம் கொடு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னல, ஆதாரம் கொடு. சரி, ஆதாரம் இல்லாம இருக்கட்டும். அந்த சட்ட விரோதமாக கல்குவாரி நடத்துற கூட உனக்கு என்ன தொடர்பு? அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிற நீ? உன்னை வாழ்த்தி எதற்காக அவன் பேனர் வைக்கிறான், உன் கூட நிக்கிறான், கிஃப்ட் கொடுக்குறான், ஃபேமிலியோட வரான், தொடர்ச்சியாக அவனோட சந்திப்பு ஏன் அந்த ஒரு குவாரி மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு? அந்த பகுதியில மாசு பிரச்சனை ஏற்படுது, குடிநீர் பிரச்சனைகள் ஏற்படுது, காற்று மாசுபடுதுன்னு அந்த பொதுமக்கள் தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொதுமக்கள் இன்றைக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூடன கல்குவாரி திருட்டுத்தனமாக இயங்குகிறது, இரவோடு இரவாக இயங்குகிறது. இது சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய சொந்த தொகுதியில இயங்குகிறது. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு?
அல்லது உங்களுடைய அனுமதி இல்லாமல் அது இயங்குகிறதா? அப்ப உங்க கூட புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டு, உங்க கூட வீடியோ போட்டுட்டு, உங்க கூடயே சுத்திக்கிட்டு, அதைத்தான் ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் அதை கோப்பாரி காட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, அமைச்சர் நெருக்கமானவர், அமைச்சர் அனுமதியோட தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே எந்த அதிகாரியும் அவரை கேள்வி கேட்கவில்லை. அதனால்தான் நாங்க கேட்கிறோம், அந்த கல்குவாரி அதிபரிடம் நீங்கள் எவ்வளவு கை நீட்டினீர்கள், எவ்வளவு கை நீட்டி வாங்கினீர்கள் அந்த குவாரி இயங்க அனுமதிப்பதற்கு? சட்டவிரோதமாக உங்க ஆட்சியில உங்க அமைச்சர் சீல் வைத்த அந்த கல்குவாரி எப்படி இப்பொழுது இயங்குகிறது? அதுதான் எங்களுடைய ஒற்றை கேள்வி. அப்போ உன் தொகுதியை பார்க்க ஒரு வக்கு இல்ல, உன் துறையை பார்க்கவும் வக்கு இல்ல, கையால் ஆகாத ஆளு நீ. அப்போ உன் துறைய உன் தொகுதியை பார்க்க துப்பு கட்ட ஆளு நீ. நீ என்ன அதிமுகவை இன்னைக்கு குறை சொல்ல வந்துட்ட? அதிமுகவை குறை சொல்வதற்கு உனக்கு என்ன டேஷ் தகுதி இருக்கிறது? இதற்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா சிடிஆர்? சொல்லுங்க பாப்பா, இதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, அதிமுகவுடைய ஜன்னல் கதவை திறந்து எட்டி பார்ப்பது அந்த களவாளித்தனத்தை விட்டுட்டு உன் தொகுதியில நடக்கிற பிரச்சனையை போய் பாரு. உன் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை இன்னைக்கு போய் பாரு. உன் கட்சிக்காரன் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறான், அவனை போய் திருத்தறதுக்கு பாரு, அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பாரு. அதை விட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டு அதிமுக சதி செய்கிறது, அதிமுக உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் உன் கட்சிக்காரன் போய் கட்டு. புரியுதா? அப்போ உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில லாக்அப் டெத் நடக்குது, அதை பார்க்க துப்பு கிடையாது. உங்களுடைய துறையில இருக்கக்கூடிய அந்த மின்சார துறையில ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது, தொடர் மின்வெட்டுகள் இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. போய் அதை போய் சரி பண்ணிட்டு நீ யோக்கியவனா மாறி வந்துட்டு அப்புறம் இங்க வந்து அதிமுக வந்து நொட்ட சொல்லலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா டேஷ் 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 நாங்க கேட்போம். சரிங்களா? டேஷ். நன்றி.